ஓம் ஞானமுத்தீஸ்வரர் சமேத முத்தாரமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இந்த பதிவில் 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திலே இருந்தால் நீங்கள் எந்தெந்த விஷயங்களை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். நண்பர்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள். சரிங்களா? நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் எனக்கு வருத்தமே கிடையாது. ஆனால் நான் சொல்கிறேன், வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு கொடுக்குற ஒரே ரிக்வஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பரிகாரம் நான் சொல்லணும் அந்த பரிகாரத்தை தொடர்ச்சியாக ஒரு மாதம் செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும். அந்த மாற்றத்துக்கு நான் காரணமாக இருப்பேன் அப்படிங்கும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு தான் இவ்வளோ தூரம் ஆழமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சரிங்களா? சரி, ஒரு ஜாதத்தில் குரு பகவான் லக்கணத்திலேயோ ராசிலேயோ அவர் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா எதை வந்தாலும் பார்த்துக்கலாம், நியாயமாக போகணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ராசி லக்கணத்தோடு குரு பகவான் தொடர்பு கொண்டால், சரிங்களா, லக்கணத்திலே ராசியிலே இருந்தால் கண்டிப்பாக இந்த அன்பர்கள் யாரையுமே ஏமாற்றி பிழைக்கக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. பணம் கொடுக்கல் வாங்கலையும் இவங்கெல்லாம் ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. மக்கள் இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க வட்டிக்கெல்லாம் பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பணம் கையில் சேராது. ஏன்னா குரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நல்லா கணக்கு பண்ணி பார்த்துருங்க. காலத்தேவனுக்கு 12ஆம் அதிபதி, காலத்தேவனுக்கு 9ஆம் அதிபதி. அதாவது 9ஆம் இடம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா 10ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமா வரும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு 3ஆம் இடமா வரும். சாரி, அந்த 10ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறது காலத்தேவனுக்கு 12ஆம் இடமா வருதுல்ல. இந்த அமைப்பில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா 9, 3, 9, 10, 12 சம்பந்தப்படும். காலத்தேவனுக்கு மறைமுகமாக மீன ராசியும் தனுசு ராசியும் ஏதோ ஒரு சூட்சமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும். குரு பகவானை முன்னிலைப்படுத்தி அந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ குரு பகவான் ராசியில் லக்கணத்தில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருப்பீங்க. கோவிலுக்கு போனால் நல்ல மரியாதை கிடைக்கும். கோவிலில் போயாச்சு அப்படின்னாச்சுன்னா தெய்வங்களே உங்களுக்கு நேரில் ஆசீர்வாதம் வழங்கும். ஏன்னா குருவோட தன்மை அது. ஆனால் காசு பணம் பொருளாதாரம் வரும்போது இந்த உலகமே உங்களை கண்டிப்பாக ஏமாற்றும். அப்போ உங்கள் ராசியில் லக்கணத்தில் குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் யாருக்கும் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒன்று தானமாக கொடுத்துருங்க. எப்போ நீ தந்தாலும் சரி தரடாலும் சரி இந்த அப்படி அப்படி கொடுத்தீங்கன்னா அது வேற. ஆனால் கொடுத்துட்டு திருப்பி வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பணம் முழுமையாக சேராது. 99% வரவே வராது. ஏன்னா ஏமாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறதான் உண்மை. அதே குரு பகவான் உங்கள் ராசி லக்கணத்துக்கு 6, 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு இருக்கிறாரு உங்கள் ராசி லக்கணத்துக்கு. ஆனால் அவர் லக்கணத்திலையும் ராசிலையும் சம்மந்தப்பட்டு உட்கார்ந்தார் அப்படின்னாச்சுன்னா கடன் வாங்கி தான் நீங்கள் ஜீவனம் பண்ண உண்டான அமைப்பு வரும். கண்டிப்பாக நீங்கள் பொருளாதாரத்தை அடுத்தவங்களை நம்பி அடுத்தவங்களை நீங்கள் ஏமாற்றி பிழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகும். ஏன்னா 6, 8 சம்மந்தப்பட்டாலே கிரிமினலாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. யோகமாக இருக்கிறவங்க பாருங்க, இவங்க கொடுத்துட்டு யோசிப்பாங்க, ஐயோ போச்சே பணம் வருமா வராதா, சரி வரலன்னா போயிட்டு போட்டு காலம் பதில் சொல்லும் அப்படிம்பாங்க. சரிங்களா? காலம் பதில் சொல்லும் அப்படிம்பாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சரி வந்தா பாருங்க கடவுள் கேட்பாரப்பா, நான் யாரையும் ஏமாத்தலை, இந்த மைண்ட்லேயே இருந்தவங்க ராசி லக்கணத்தோடு தொடர்பு கொண்டவங்க. ஆனால் அதே 6, 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட ராசி லக்கணத்தோடு தொடர்பு கொண்டால் அவங்களோட சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னாச்சுன்னா என்னது வேணாலும் எது அழைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு ஏன் பணம் வேணும் அந்த மனநிலையில் இருப்பாங்க. யார் வேணாலும் எப்படி வேணாலும் போயிட்டு போட்டு எனக்கு ஏன் பணம் வேணும், எனக்கு ஏன் பணம் வேணும், எனக்கு ஏன் பணம் வேணும், நான் நல்லா இருக்கேன், குழந்தை நல்லா இருக்கணும், இந்த ஒரே மனநிலையில் இருப்பாங்க. ஆனால் லக்கணத்தோட ராசியோட தொடர்பு கொண்டு அங்கே குரு பகவான் 1, 5, 9 சம்மந்தப்படும் என்ன ஆகுனாச்சுன்னா நம்ம பிள்ளைகள் மாதிரி எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் அங்கே என்ன இருக்கும். 6, 8 சம்மந்தப்படும் போது என் குடும்பம் என் பிள்ளைகள் இவங்க தான் நல்லா இருக்கணும் அவங்க ஒரு சிந்தனை அவங்க மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அது அவங்க ஜாதகத்தை தந்தார் போல் அந்த குருவின் அமைப்பு. அப்போது இந்த மாதிரி அமைப்பு இருக்க அன்பர்களுக்கு எப்போவுமே லக்கணத்திலே ராசியிலே குரு தொடர்பு கொண்ட அன்பர்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் எந்த விஷயத்தையுமே தெளிவாக கேட்டுக்குங்க. யாருக்கும் நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னால் முதல்ல கொடுத்தா பணம் வருமா வராதா அப்படிங்கிறத உங்கள் ஜாதகப்படி ஜாதகம் என்ன நடக்குங்கிறது தெரிஞ்சு நீங்கள் பணம் கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா வாழ்க்கை ஜெயிக்கலாம். ஆனால் இவங்களுக்கு தான் என்னன்னு கேட்டால் இலகிய மனசாக இருப்பாங்க. இலகிய மனசு இருக்கணும். நம்ம குடும்பத்துக்கு பதம் சொல்கிறாங்களா, தானம் பண்ணுறது கூட நம்மளுக்கு போதான் தானம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் விதி. நம்மகிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது விதி இல்லை. அப்போது ஜாதகப்படி உங்களுக்கு அந்த கொடுத்தா அந்த பணம் வருமா வராதான்னு செக் பண்ணி பார்த்து கொடுங்க. அப்போ ராசி லக்கணத்தோடு குரு பகவான் தொடர்பு கொண்டு இருக்க அன்பர்கள் ரொம்ப 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 நல்லவங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 6, 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டு அப்படின்னா ரொம்ப 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 கெட்டவங்க.
1 5 9 சம்மந்தப்பட்டிருக்கும் போது அவங்க வாயில வந்து நல்ல நல்ல வார்த்தைகளாக வந்து கொண்டே இருக்கும். அவங்க சிந்தனை எல்லாமே சிறப்பாகவே இருக்கும். 6 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டு இருக்கும்போது அவங்க சிந்தனை எல்லாமே கிரிமினலாகவே இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாயில வர வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது வித்தியாசமாக வரும். அது வந்து செந்தமிழ்லாம் கலந்து வித்தியாசமாக வரும். அந்த மாதிரி வார்த்தை பேசுவாங்க. இது வந்து குரு பகவானுடைய தன்மை. சரிங்களா? அப்போ உங்கள் லக்கணத்திலேயோ ராசிலேயோ குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து யாருக்கும் தங்க நகைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து யாருக்குமே வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கி அப்படின்னா கண்டிப்பாக அந்த தங்க நகை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து குரு பகவான் வந்து 1 5 9 சம்மந்தப்பட்டாலும் சரி 6 8 பாதகமான சம்மந்தப்பட்டாலும் சரி ராசி லக்கணத்தோடு இருக்கிறாரா நீங்கள் வந்து தங்க நகைகளை வந்து யாருக்கும் வந்து கலட்டி கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அவர் காலதேவனுக்கு 9ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உங்கள் பொருள் அப்படிங்கிறது விரயமாகி விடும். சரிங்களா? அடுத்து வந்து இந்த அமைப்பில் இருக்கிறவங்க வந்து நகைகளை அடகு வச்சு நீங்கள் சொந்த தொழில் செய்யக்கூடாது. நகைகளை அடகு வச்சு சொந்த தொழில் செய்யக்கூடாது. அப்படி நகையை அடகு வச்சு நீங்கள் சொந்த தொழில் செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த தொழில் லாஸ் ஆகிற நேரங்களில் வந்து உங்கள் பிள்ளைகள் வந்து வளர்ந்து பெரிய ஆளாகி வரும், ஒரு லெவலில் வரும். அந்த பிள்ளைகள் தான் அந்த கடன் அடைக்குமே தவிர நீங்கள் கடன் அடைக்க முடியாது. குரு அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா கோவிலில் போகும்போது நல்ல மதிப்பு மரியாதைகள் கௌரவம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். கோவிலில் வந்து எல்லாருக்கும் ஒரு மாலை கொடுக்குறாங்கன்னா கோயிலில் வந்து உங்களுக்கு 2 மாலை 3 மாலை வரும். எல்லாருக்கும் ஒரு கரண்டி பொங்கல் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு 4 கரண்டி பொங்கல் வரும். இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே நீங்கள் வரும்போது என்னாகுன்னா இந்த விஷயம் நேர் ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ உங்கள் ஜாதத்தில் வந்து குரு பகவான் எப்படி இருக்காருன்னு பாருங்க. அதுக்கு தகுந்தாற் போல உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தரத்தை மாற்றிப்பீங்க. அப்போ தான் ஜெயிக்க முடியும். எல்லா இடத்துலையும் நீங்கள் நல்லவராக இருந்தால் ஜெயிக்க முடியுமானா முடியவே முடியாது. சில இடங்களில் நெளிஞ்சு தான் போகணும். வேறு வழி கிடையாது. ஒரே ரோடாக தான் நீங்கள் ஓடிடலாம். சந்து பந்துகள் ஓடும்போது சுற்றி தான் ஓடணும். அது போல தான் உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் அமைக்கணும். அப்போ குரு உங்கள் ஜாதத்தில் வந்து 6 8 பாதக மாரகம் சம்மந்தப்பட்டிருந்தா நீங்கள் வந்து அடுத்தவங்க பணத்தை நீங்கள் வந்து எப்படியாவது கபலீகரம் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது சாதிக்கலாம் ஒரு எண்ணம் வரும். யோகமாக இருக்காத 1 5 9 சம்மந்தப்பட்டுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க பணத்தை கொடுத்துட்டு பாம்போல உட்காந்துருப்பாங்க போச்சு அப்படின்ட்டு. அப்போது 6 8 சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி ராசியிலே வந்து லக்கணத்திலே வந்து குருபகவான் சம்மந்த நண்பர்களுக்கு வந்து யாருக்குமே வந்து நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள். நீங்கள் ஜாமீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கும் போடாதுங்க. ஜாமீன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பணத்தை நீங்கள் தான் கட்டுற மாதிரி வரும். சரி அவன் ஏமாற்றி போயிட்டான் போனால் பெட் போட்டு நானாக கட்டுறேன் அப்படிங்கிற மனநிலை உங்களுக்கு உருவாகும். கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிடும். அப்போ கையெழுத்து அப்படிங்கிறத நீங்கள் போடவே கூடாது. ஏன்னா உங்களுடைய குருவோட ராசிக்கு நேர் ஆப்போசிட் ராசி 2 ராசி கணக்கு பண்ணி பாருங்கள். மீனத்துக்கு ஆப்போசிட் ராசி கன்னி ராசி, தனுசுக்கு ஆப்போசிட் ராசி என்ன ராசின்னு பாருங்கள் புதன் பகவானுடைய மிதுன ராசி. அந்த 2மே வந்து கையெழுத்துக்கு உண்டான ராசி. சரிங்களா? எழுதுகோலை கொடுக்க உண்டான ராசி. அப்போ குரு அப்படிங்கிற நீதிபதியையும் சரிங்களா குரு அப்படிங்கிற நீதிபதி புதன் அப்படிங்கிற அட்வொகேட் இது எல்லாமே எங்கே செயல்படும் பாருங்க கோர்ட்டில் செயல்படும். அப்போ நீங்கள் யாருக்காக நீங்கள் சைன் பண்ணி அப்படின்னா அந்த விஷயத்துக்காக நீங்கள் கோர்ட்டு கேஸ் போகிற சூழ்நிலை உருவாகும். அப்போ குரு லக்கணத்தில் சம்மந்தப்பட்டிருக்கார் ராசி சம்மந்தப்பட்டிருக்கார் சத்தம் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைக்காகவும் குடும்பத்துக்காகவும் நீங்கள் என்ன செய்யணும் மட்டும் யோசிச்சா மட்டுமே நீங்கள் ஜெயிக்க முடியும். ஊருக்காக நண்பருக்காக சரிங்களா சொந்த மந்தத்துக்காக நீங்கள் வந்து ஓடி இறங்கி 2 ஸ்டெப்பு இறங்கினீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த ஸ்டெப்பு தான் உங்கள் வாழ்க்கையை வந்து புரட்டி போடுங்க தவிர வேறு எதுவும் புரட்டி போட போகிறதில்ல. சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுவது நல்லது. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து தொடர்ச்சியாக குரு பகவானை பற்றி ஒரு சில ஆய்வுகளை வந்து தனியாக ரகமாக பிரித்து கொள்ளலாம்னு இருக்கிறேன். தொடர்ச்சியாக நீங்கள் நண்பர்கள் பாருங்கள். தப்பாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை கூப்பிட்டு சொல்லுங்கள். சரியாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தொடர்ச்சியாக என்னுடைய ஆதரவு கொடுங்க. இன்னும் நிறைய வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கேன். எல்லோருக்கும் என் தாய் முக்தாரமான பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.